நான் சமீபத்தில் வெங்கடேஷ் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ராமாநாயுடைய மகன் வந்து நடிகர். பிரமாதமான ஒரு பேட்டி வந்து, அதாவது ஒரு கட்டத்தில் என்ன வாழ்க்கை இது, எல்லாத்துக்கும் ஒரு ஓடுறோம் ஓடியாரோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பொறாம, ஜெயிக்கணும், அடுத்தவனை பார்த்து காண்டாகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது எனக்குள்ள வந்து திருவண்ணாமலையும் அங்கே இருக்கிற ரமணரும் வந்து எனக்குள்ள வந்து உள்ள இறங்கினார். வந்து நான் தேட ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னா, என்னுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆக போது, அந்த படத்து மேல பெரு எதிர்பார்ப்பா இருக்குது. ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு வலி, எனக்கு உடல் வலியோ அது ஏதோ ஒரு வலி எனக்கு ஏற்பட்டு போச்சு. என் கவனம்லாம் அந்த படம் ஜெயிக்கணும், அந்த படம் தோக்குமா, அந்த படம் வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்களா, இது இத்தனை சென்டரில் ஓடுமான்னு என் மனசில் தோணலை. ஆனால் என்னுடைய வலி மட்டும்தான் தெரிய ஆரம்பிச்சுது. அந்த கவனம் முழுக்க வலி தான். இதை தான் வந்து எனக்கு வந்து இறைவன் உணர்த்தினார். இதைத்தான் நான் வந்து ரமணரை தேடி ஆரம்பித்தேன். அதனால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கைன்றதை பார்த்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கங்க, அது மாட்டும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு மிக அற்புதமான ஒரு தெளிவான ஒரு தமிழில் பேசினாப்புல.